எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெண்டிங் படத்தோட ஹீரோயினி பிரியா ஆலயா பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆக்ட்ரஸ் வந்து இந்த படத்து மூலமாக வேறு லெவலில் பிரபலம் ஆகிட்டாங்க. இவங்களை பற்றி முழுசாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அதுக்கு மேலே நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனோட கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பிரியா ஆலயாவோட ஃபுல் நேம் வந்து பிரியதர்ஷினின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து ஏற்கனவே வந்து நிறையா ஷோஸ்லாம் நடிச்சிருக்காங்க. இவங்க ஃபஸ்ட்டு வந்து ஈரோட்டில் உள்ள ஒரு காலேஜில் வந்து படிச்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுட்டு ஒரு கார்ப்பரேட்டில் கம்பெனியில் வேலை பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஆக்டிங் திறமையை வந்து கொண்டு வந்ததுன்னு பார்த்திங்கன்னா, ஒரு டான்ஸ் ஷோல மூலமாக இவங்க ஆக்டிங் திறமைக்கு வந்து ஒரு அடிக்கல்லாம் நடந்துருக்கு. அந்த டான்ஸ் ஷோவில் ஜட்ஜாக நம்ம சிம்ரன் இருந்திருக்காங்க. அந்த சிம்ரன் அவர்கள் வந்து ஆக்ட்ரஸை வந்து இவங்கள பார்த்து உங்களோட எக்ஸ்ப்ரெஷன்லாம் நல்லாயிருக்கு, நீங்கள் வந்து ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணலாம்ல, உங்களோட ஆக்ட்ரஸ் உங்களோட ஸ்கோப் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து இவங்கள பார்த்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து நிறையா சின்ன சின்ன இதிலெல்லாம் நடிச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லணுன்னா பிஎஸ் அந்த பெல்லுன்னு ஒரு இது இருக்குது, அங்கே அந்த எபிசோடில் ஒரு இதில் நடிச்சிருப்பாங்க. பிஎஸ் வேல்யூன்னு அவங்க அந்த யூடியூப் சேனல்லையும் நடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில ரீல்ஸில் வேறு லெவலில் ட்ரெண்டிங் ஆகியிருக்காங்க. இதை முன்னிட்டு இவங்களுக்கு படமாக வந்து நம்ம குட் நைட் மூலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு சின்ன ரோல் கொடுத்துருக்காங்க. அந்த ரோலில் வந்து பார்த்துட்டு நம்ம சந்தானம் அவர்கள் அவரோட படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து இந்த படத்தில் நடிக்க சொல்லியிருக்காங்க. இவங்க நான் தான் கிங்குன்ற படம் தான் அந்த படம். அந்த படத்தில் வந்து அவர் முழுநீள ஹீரோயினாக நடிச்சிருப்பாங்க. குறிப்பாக அந்த படத்துலேயே அவங்களுக்கு ஸ்கோப் நிறையா இருக்கும். குறிப்பாக வந்து ஹீரோயினாக வந்து அந்த பாட்டுக்கு இது மாதிரி இல்லாமல் அந்த படத்தில் காமெடி ட்ராக் ஃபுல்லாக வந்து இவங்க வந்திருப்பாங்க. கிளைமேக்ஸ் வரைக்குமே அவங்களுக்கான ஸ்கோப் வேறு லெவலில் இருக்கும். ஒரு மாப்பிள்ளையாக இருக்கிறவர் வந்து பொண்ணு வந்து ரொம்ப ஜமீன் குடும்பம், ரொம்ப பெரிய குடும்பமாக நினச்சி மாட்டிக்கிட்டு அந்த குடும்பத்துலேருந்து எப்படி வந்து அவர் திருப்பி ஏர்ன் பண்ணுறாரு, அந்த குடும்பத்தை எப்படி பார்த்துக்கிறாரு, கடைசியில் அவருக்கு வந்து பிரச்சனையெல்லாம் எப்படி தீர்க்கிறாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபன்லோட வேறு லெவலில் கொடுத்துருப்பாங்க. கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஒன் டைம் வாட்சபிளாக காமெடியெல்லாம் வேறு லெவலில் பண்ணி வச்சுருப்பாங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து இவங்க ட்ரெண்டிங்னு ஒரு படத்தில் வந்து ஹீரோயினாக வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தில் வந்து நம்ம கலையரசன் லீட் ரோலில் பண்ணியிருப்பாங்க. அவருங்க வந்து இந்த படத்தில் அவங்களே தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் இருக்கும். குறிப்பாக இப்போ சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து அந்த படத்தை பார்க்குறதுக்கான முழு இது இருக்குது. குறிப்பாக அந்த படத்தில் வந்து அவங்க வந்து யூடியூபராக தான் இருப்பாங்க. அப்போ வந்து அவங்களோட யூடியூப் சேனலை வந்து திடீர்னு வந்து முடக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கான்டெஸ்ட் இருக்கும். அந்த கான்டெஸ்ட் மூலமாக வந்து அவங்களுக்கு வந்து 1 கோடிக்கு மேலே வந்து சம்பாதிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அது வந்து ஒவ்வொரு டாஸ்க்காக முடிக்கணும். அந்த டாஸ்க்கெலாம் முடித்தாங்களா, எப்படி இவங்களுக்குலாம் இந்த வாய்ப்பு வருதுன்றது தான் படத்தோட கதையாக இருக்குது. இப்போ நம்ம சோஷியல் மீடியாவில் இனிமேல் ஃப்யூச்சரில் இப்படி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு த்ரில்லர் ஜானரில் ஒரு வேறு லெவல் படமாக கொடுத்துருப்பாங்க. இந்த படத்தில் நம்ம கலையரசனோட இவங்க வந்து ஒரு வேறு லெவல் ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. குறிப்பாக இது மூலமாக தான் இவங்க வந்து இப்போ வந்து ஃபேமஸ் ஆகிட்டு இருக்காங்க. குறிப்பாக இப்போ வந்து அவங்களோட பழைய படத்தையும் அதே மாதிரி இவங்க வந்த லைஃப் ஹிஸ்ட்ரியும் வந்து எல்லோரும் வந்து சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால நம்மளும் வந்து ஒரு வீடியோவை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம். நீங்கள் சொல்லி செக் அவுட் பண்ணி பாருங்கள். அந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு ஒர்த் வாட்சாக இருக்குது. குறிப்பாக இந்த ஜென்ரேஷனுக்கு அந்த படம் வந்து ரொம்பவே வந்து கனெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு சஜஷன் லைக் பண்ணுங்கள். இந்த ஆக்டர்ஸ் இனிமேல் வந்து ஃப்யூச்சரில் வேறு லெவலில் ப்ரேட் பண்ண போகிறாங்க. எப்படி வந்து அந்த குட் நைட் படத்தில் வந்து அந்த ஹீரோயினை ப்ரேட் பண்ணுற போகிறாங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்குது. இப்போ இவங்களோட அடுத்தடுத்த ப்ராஜெக்டை வச்சு தான் இவங்களோட ஹீரோயின் வாய்ப்பை நம்ம தீர்மானிக்க முடியும். இவங்களோட பிரபலத்தை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஆக்டிங்கை பற்றி சொல்லுங்கள். இந்த வீடியோவில் இந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடணும்னு உங்களுக்கு சஜஷன் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ சஜஸ்ட் லைக் பண்ணுங்கள். அந்த சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.